என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திப்பார். கடன் பிரச்சனை உள்ளவர்கள் சத்தமிட்டு சொல்லுங்கள், என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திப்பார். பூமிக்குரிய பற்றாக்குறை உள்ளவர்கள் வாயை திறந்து இருதயத்தின் ஆழத்தின் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை சந்திப்பார். அது படிப்பு கஷ்டமா இருக்கட்டும், அது படிப்பு கேட்ட ஞானம் இல்லைன்னு யோசிக்கட்டும், எந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்க போது, இதெல்லாம் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய பரம தகப்பனா இருக்கிறார், உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு அப்பா இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி உடுத்துவோம், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் நம்மை போஷிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு 200 ஸ்தோத்திரம் பண்ண போறோம். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும். அதற்காக அல்ல, அவர் தேவைகளை சந்திப்பார். பரலோகத்தில் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்கிறதான விசுவாசத்தில் நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எனக்கு பரலோகத்தில் அப்பா